நல்லது நண்பர்களே. நம்முடைய கலந்துரையாடலை ஆரம்பித்தோம். உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. என்னையா? பேசுறேங்க. நல்லதுயா. என்ன கடந்த ஒரு ஒரு வாரமா ஒரு ஒரு புது ஒரு புது விஷயம், ஒரு விஷயத்தை ஒரு சொல்ல சாதாரணமா சொல்றதுக்கும் அதே சொல்ல உணர்வுபூர்வமா சொல்றதுக்கும் இருக்கிற வித்தியாசம் நல்லா உணர முடியுது. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு சுகம் கொடுக்கும் போது சுகம்னு சாதாரணமா சொல்றதுக்கும் அதே இந்த சுகன்ற வார்த்தையை உணர்வுபூர்வமா உணர்ந்து சொல்லும் போது நிறைய வித்தியாசம் தெரியுது. அதே மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் நன்றின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த நன்றின்ற வார்த்தைக்கு நல்லா உணர்ந்து சொன்னா அதுக்கான வித்தியாசம் நல்லா உணர முடியுது. எப்படி சொல்றது, விளைவு நல்லா, பலன் நல்லா அதிகமா தெரியுது உணர்வுபூர்வமா சொல்றோம். நீங்க சிகிச்சை கொடுக்கும்போது அவங்க நல்லா ரிசீவ் பண்ணி உங்களுக்கும் மகிழ்ச்சியா இருக்கு. ஆமா, நல்லா உணர முடியுது. முன்னாடிக்கு உள்ள வித்தியாசம் பகிர்ந்துக்க. அதை பத்தி ஒரு கருத்து கொஞ்சம் சொன்னீங்க, நல்லா இருக்கு உணர்வுபூர்வமா சொல்றது. சிகிச்சை கொடுக்கும்போது இறைவழி மருத்துவத்தில் தீட்சை எடுத்துருக்கீங்க நீங்கள். புதிதாக வந்திருக்க நண்பர்களுக்கு அதை பற்றி தெரியாது. அதாவது இறைவழி மருத்துவம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறது வந்து நமக்குள்ளே இருக்கிற இந்த உயிர் மூல ஆற்றலை அறிந்து உணர்ந்து அதோட பழகி அதை வந்து நம்முடைய வாழ்க்கை தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கலை அப்படின்னு சொல்லலாம். இந்த வகையில் வந்து நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த இடத்துல இருக்கிற ஒருத்தரையும் எந்த கருவிகளோட உதவி இல்லாமையும் நம்ம தொடர்பு கொள்ள முடியும். அவங்களுக்கு சிகிச்சை, அவங்களுடைய உடல் மன தேவைகளை பூர்த்தி பண்ண முடியும். இதில் வந்து இதை நம்ம கொடுக்கும், இதில் வந்து மனித அறிவை எந்த வகையான மனித அறிவையும் நம்ம பயன்படுத்துறது இல்லை. உலகத்தில் நிறைய ஹீலிங் முறைகள், சுகமளித்தல் முறைகள் இருந்தாலும் நம்ம முறைக்கோட சிறப்பு என்னென்னா இது சித்தர்களோட வழியில் இது செயல்படுது. சித்தர்களோட ஞான மார்க்க தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுது. இது வந்து எந்த விதமான முயற்சியுமின்றி நமக்குள்ள இருக்கிற ஆற்றல் செயல்படுவதை கவனிக்கிறது தான். நான் என்பது எனது என்பதின் பொறுப்பை கையில் எடுத்த பிறகு அது செயல்பட ஆரம்பிக்கும். இங்கே நம்ம மனதுக்கு வேலை இல்லை, நம்மளுடைய அறிவுக்கு வேலை இல்லை, அனுபவத்துக்கு வேலை இல்லை. நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆற்றல் செயல்படும், நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணும். இந்த அனுபவம் வந்து உணர்த்து பெற்றவங்க தான் வந்து அந்த இறைவழி அறிவர்கள் அப்படின்னு சொன்ன அந்த தீட்சை பெற்ற நண்பர்கள். இது என்னுடைய ஒரு 35 ஆண்டு அனுபவத்தில் மருத்துவ துறையில் நான் செயல்படும் போது நான் கவனித்து கற்றுக்கொண்ட ஒரு விஷயம். அதுக்கு உதவியாக சித்தர்களுடைய தத்துவங்களும் பெரியவங்களோட உதவியை வச்சு அந்த வகையில் நான் இந்த இறைவழி மருத்துவங்கிற முறையை உருவாக்கினேன். இது வந்து பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் பயன்படுத்தின அந்த இறைவழி மருத்துவங்கிற வார்த்தை எனக்கு பொருத்தமாக இருந்தது. அதனால் அவருடைய அனுமதிக்கு பிறகு அதே பெயரையே நான் பயன்படுத்த ஆரம்பித்தேன். அவருடைய முறைக்கும் இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அவருடைய முறைகள் வந்து குரான் அடிப்படையில் அவர் வந்து இரையாற்றலை புரிஞ்சுக்கிட்டாரு, அவர் பயன்படுத்துகிறாரு. நம்ம வந்து சித்தர்களுடைய வழியில் அந்த புரிதல் இருக்குது. அதாவது ஒன்றுக்குள்ளேயே அவர்களுடைய எதிர்மறை இருக்குது. ரெண்டோட செயல்பாடுகளும் ஒன்று கண்ட்ரோல் பண்ணும். ரெண்டாவது இந்த உலகத்தில் அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் உள்ளது, இந்த மாதிரி நிறைய அடிப்படை தத்துவங்கள் நம்ம உள்வாங்கி அதை புரிஞ்சுக்கிட்டது மூலமாக நம்ம இந்த முறையை வந்து என்னால் உருவாக்கவும் அதை பயன்படுத்தவும் முடியுது. இதை இன்னும் மேம்படுத்தணும்னா என்கிட்ட இதை பெற்ற நண்பர்கள் இதை கைமாற்றி கொடுத்தல் அப்படிங்கிற முறையில், அதாவது தீட்சை முறையில் கைமாற்றி கொடுத்துருக்கேன். அதை வாங்கி பயன்படுத்துகிறவங்க இது இன்னும் மேன முறையில் பயன்படுத்தணும். இது வந்து தனிப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. இந்த ஆற்றல் எல்லா உயிர்களுக்கும் இருக்குது, மனிதர்களுக்கும் இருக்குது, எல்லா உயிர்களுக்கும் இருக்குது. எல்லாரும் அந்த படைப்பாற்றலோட ஒரு பகுதி தான். இதை நம்ம விழிப்பாக கவனித்து புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த உணர்வோட எல்லா மனிதர்கள்ட்டையும் இதை பயன்படுத்துறதுக்கும் மேம்படுத்துறதுக்கும் நம்ம உதவி செய்யணும்.
நல்லது நண்பர்களே. நம்ம இப்போ உயிர் மூல ஆற்றல் பயிற்சி, அந்த இரையாற்றல் பயிர்தல், இந்த தியான முறைகளை வந்து எதுக்காக உருவாக்கணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ள இருக்கிற அந்த உயிராற்றலை உணர்ந்து நம்ம பயன்படுத்துறதோட அதோட பழகி ஒரு மகிழ்ச்சியான ஒரு சமூகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற விருப்பம் எனக்கு. இப்போ நம்ம தனி மனிதன் ஒரு ஆள் நினைச்சா எதையும் மாற்ற முடியாது அப்படின்னு நான் சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் தனி மனிதர்கள் தான். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த இரையாற்றலோட தன்மை இருக்கு. இங்கே மனிதன் என்பவன் வந்து அந்த முழுமையை உணர்ந்தவன் தான் மனுஷனாக இருக்கான். மற்றவன் விலங்காக தான் இருக்கான். தன்னை உணர்ந்தவன் மட்டுமே மனிதன். மற்றவங்க அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறதுனால அவங்கள விலங்குன்னு சொல்கிறது தப்பு கிடையாது. அந்த விலங்கு நிலை நமக்கு வந்து சிறு வயதிலிருந்தே நம்ம மேலே திணிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. நிறைய விஷயங்கள்ல நம்ம நமக்கு நம்மளே அறியாமலே வந்து கட்டுப்பட்டுருக்கோம், சார்ந்து இருக்கோம். அது நம்ம விழிப்பாக கவனிச்சுட்டு வரும்போது ஒவ்வொன்றா உடைய ஆரம்பிக்கும். ஒவ்வொன்றா உடைஞ்சு நம்ம அந்த வளையங்களை விட்டு வெளியேறி முழுமையான அந்த வட்டத்துக்குள்ளே வருவோம். வட்டம்ங்கிறது விரியக்கூடியது. நமக்குள்ள இருக்க ஆற்றல் விரியக்கூடியது. நம்ம எல்லா இந்த பிரபஞ்சம் முழுதும் பிரிஞ்சு பரவுறதுக்கான ஆற்றல் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் இருக்குது. இது அவங்க உணர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து இந்த சுயநலம், பேராசை, பயம், கவலை, பொறாமை, இதெல்லாம் வந்து இருக்காது. வெறுப்புலாம் இருக்காது. இப்போ இருக்க மனிதன் என்ன காரணத்துக்காக தன்னுடைய அறிவை பயன்படுத்தும் போது, தன்முனைப்போட அறிவை பயன்படுத்தும் போது, அது எல்லாமே முடிவுகள் வந்து பக்க விளைவு உள்ளதா, மிக கடுமையான பாதிப்பு உள்ளதா தான் இருக்குது. இதுக்கு உதாரணம் வந்து நவீன அறிவியல், உயர் தொழில்நுட்பம் நம்ம இப்போ சொல்லக்கூடிய விஷயம். இதை பற்றி நிறைய நம்ம சிந்திக்கலாம். சிந்திச்சோம்னா நமக்கு தெரியும். இப்போ கூட ஒருத்தர் வந்து நீரில் உள்ள நெருப்புத்தன்மையை, பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றுக்குள்ளும் எல்லா மூலகங்களும் இருக்குது. அதனுடைய ஒவ்வொரு தன்மையும் தனித்தனியாக பயன்படுத்துறதுக்கான கலைகள் இருக்குது. அந்த வகையில் வந்து தண்ணீரில் உள்ள நெருப்பை எடுத்து பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அது எளிமையான டெக்னாலஜி தான். இது நிறைய பேர் அதை முயற்சி பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்க விஷயம் தான். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணிக்குள்ளே இருக்கிற அந்த ஆக்சிஜன், ஹைட்ரஜன் ரெண்டையும் பிரித்து அது தனித்தனியாக கூட பயன்படுத்தலாம். அந்த முறையில் அவர் வந்து சிறப்பாக பண்ணுறாரு. அவர் ஒரு நல்ல அது எளிமையான கருவியை கண்டுபிடிச்சிருக்கதா தெரியுது. இதை சரியாக பயன்படுத்த இந்த பிரபஞ்சத்தில், இந்த பூமியில் அந்த பவர், அதாவது சக்தி தேவைக்காக, மின்சாரத்தோட தேவைக்காக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க அழிவு வேலைகள்லாம் நின்று போயிடும். ஒழுங்காக ஓடிக்கிட்டு இருக்க ஆறுகளை தடுத்து அணையை கட்டி தன்னுடைய தேவைகளுக்காக மின்சாரத்தை பயன்படுத்தலாம் எடுத்தா மனுஷன். அதனுடைய விளைவு வந்தால் வெள்ளம், வரலைன்னா வறட்சி அப்படிங்கிற நிலை. நிலத்துலேருந்து கரியை வந்து இது பண்ணி எடுத்து இந்த பூலோகத்தையே வந்து சூடாக்கிட்டான். குளோபல் வார்மிங் அதனுடைய வேலையை காமிச்சிட்டு இருக்கு. எல்லா இடங்கள்லையும் கடுமையான சூழல் மாற்றம் நிகழ்ந்துகிட்டே இருக்கு. அதை நம்ம கவனிச்சிட்டு இருக்கோம். நம்ம செய்தித்தாள்களையும் நிகழ்ச்சிகளில் பார்க்குறோம், இந்த நிகழ்வுகளை பார்க்குறோம். இதெல்லாம் ரொம்ப எளிமையாக மாற்றக்கூடிய ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனால் இதை வந்து செய்யறதுக்கு மனசு வேணும். ஒவ்வொரு மனிதனும் தன்னை உணர்ந்து தன்னை விடுதலை அடைஞ்சவர்களோட எண்ணிக்கை, தன்னை உணர்ந்தவர்களோட எண்ணிக்கை அதிகமாகும் போது தான் இதெல்லாம் சாத்தியம். இல்லாத வரைக்கும் இந்த பைத்தியக்காரன், சாரி, இந்த மூடர்கள்ட்ட தான் வந்து அதிகாரமும் பலமும் இருக்கும். அவங்க தனக்குள்ளே அடிச்சுக்கிட்டு சாகிறத தவிர வேற ஒன்றும் செய்ய மாட்டாங்க. நல்லது. ஒவ்வொருத்தரும் தன்னை உணர்தல் அப்படிங்கிற அந்த இறைநிலையை மேம்படுத்துறதும், இயல்பாக எல்லாரும் உயிர்களோட இயல்ந்து வாழணும் அப்படிங்கிறதும் அடிப்படை தேவை. இது எல்லாரும் அந்த தேவையை பூர்த்தி பண்ணிக்கணும். அதுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்வோம். நல்லது நண்பர்களே, என்னை விட்டு நாளே பேசிக்கிட்டு இருப்பேன். நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். ஜவஹர்.
நான் பேசுறது கேட்குதா? கேக்குது சார். கேக்குது ஐயா, கேக்குது. பேசுங்க, நீங்கள் பேசுறதுக்காக தானே இந்த கூட்டம். சரி சரி. இப்போ நம்ம இந்த உயிர் ஆற்றல்ல இருந்து இந்த உணர்வுகள் இருக்கு இல்லையா, இந்த உணர்வுகள் வந்து இறைவனோட மொழி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பெரும்பாலான நேரம் வந்து உணர்வுகளோட இருக்கிறது இல்லை. இந்த உணர்வுகள் வந்து செய்தி நமக்கு வந்துட்டே இருக்கு, நம்ம எப்படி அதை கவனிக்கிறது? சில தீவிரமான உணர்வுகள் மட்டும்தான் நமக்கு தெரியுது. உதாரணத்துக்கு பசி, தாகம் வருது, மற்றது வலி. அதே மாதிரி தீவிரமான உணர்வுகளை தான் நம்ம கவனிக்க முடியுது. இறைவனோட செய்திகள் அந்த உணர்வு மூலமா வருது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இதை வந்து நம்ம கவனிக்க முடியல. இதுல எங்க நம்ம தப்பு பண்றோம், அந்த விஷயங்கள் மட்டும் சொல்லுங்க சார். அதாவது உணர்வுகள் ரொம்ப மென்மையானது. இவர் சொல்கிற மாதிரி, வள்ளுவர் சொல்கிற மாதிரி, மலரினும் மெலிது காமம்னு சொல்லுவார். அது மாதிரி ஒவ்வொரு உணர்வுகளுமே ரொம்ப மென்மையானது தான். அன்புங்கிறது, பொறுமைங்கிறது, தைரியங்கிறது, மகிழ்ச்சி, ஒரு நேசம், இதெல்லாம் வந்து இயல்பான ஒரு விஷயங்கள். அது எல்லாருக்குமே இருக்கு. இப்போ பக்கத்து வீட்டில் இருக்க ஒருத்தர் வந்து நம்ம கூட சண்டைக்கு அடிக்கடி வர்றாங்கன்னா என்ன காரணங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க நம்மகிட்ட பழகணும், பேசணும் விரும்புகிறாங்க. ஆனால் வந்து அவங்களுடைய வாழ்க்கை சூழலில், அவங்க அனுபவித்த அனுபவங்களில் சக மனிதர்கள்ட்ட எப்படி பழகிறோம்னு தெரியாமல் போயிடுது. அதனால தான் வந்து அவங்க ஏதோ ஒரு வகையில் நம்ம கூட பழகணும், பேசணுங்கிறது தான் வந்து அவங்கள்ட்ட சண்டையாக மாறிடுது. கோபமாகவும் வெறுப்பான பேச்சுகளாகவும் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் கத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆகுது. ஒவ்வொரு மனிதனுமே இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாசம்னு சொல்கிறோம். நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு, நம்ம குழந்தைகளுக்கு ஒரு 50 பவுன் 100 பவுன் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இதை சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இது வந்து எங்கே போய் முடியுது? நம்ம சேர்த்து கொடுக்குறவன் இதேமாதிரி பணக்காரனா, பணம் உள்ளவனாக தான் பார்க்குறோமே ஒழிய, நல்ல மனிதர்களை, நல்லவங்கள்ட்ட போய் நம்ம குழந்தைங்க வாழணும் அப்படின்னு யாரும் நினைக்கிறது இல்லை. இது மாதிரி ஒவ்வொரு உணர்வுகளும் ஆரம்பிக்கும் போது ரொம்ப நுட்பமாக மென்மையாக தான் உருவாகுது. நல்லது செய்யணும், ஒரு அருமையான சூழலை நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு உருவாக்கணுங்கிறது உண்மை, அது தேவை. ஆனால் அது எப்படி இருக்கணும்? ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை, நிம்மதியான வாழ்க்கையை, நல்ல உறவுகளை நான் பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுக்கணுங்கிறது சரியா, அல்லது பணம் உள்ள இடத்த தேர்ந்தெடுக்கணுங்கிறது சரியா? பணம் இருந்தால் எல்லாம் இருந்துடும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம பணத்தை வச்சு எல்லாத்தையும் வாங்கிடலாம்னு நினைக்கிறோம். இது மாதிரி சில தவறுகளை நம்ம தலையில் திணிச்சு வச்சிருக்கு இந்த சமூகம். முன்முடிவுகளை, அனுபவத்தினால் வந்த விஷயங்களை நம்ம தலையில் திணிச்சு வச்சிருக்கு. இதை தாண்டி நம்மளுடைய மென்மையான உணர்வுகளுக்கு முதலிடம் கொடுத்து அதை கவனிச்சுட்டு வந்து அதை மென்மையாக மேம்படுத்திட்டு வரணும். அதுக்காகத்தான் வந்து அவர் திருமூலர் வந்து அர்ச்சனைன்னு சொல்கிறார். தன்னை அறிந்தவங்க, தன்னுடைய உள்ள இருக்கிற மென்மையான குணங்களை அறிஞ்சவங்க அதை மேம்படுத்தணும் அப்படிங்கிறத தான் அவர் அர்ச்சனை சொல்கிறார். நமக்குள்ள இருக்கிற இயல்பான மென்மையான குணங்களை கவனிக்கணும், போத அதை பயன்படுத்தி பழகணும். ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லணும்னு நினைப்போம், நல்லது சொல்லணும்னு நினைப்போம். ஆனால் அதை அங்கே வாங்கிக்கிறதுக்கு தான சூழல் இல்லாத போது அது வந்து கோபம் வரும். அப்போ என்னென்னா, அந்த புரிதல் நம்மகிட்ட மேம்படணும். நம்மகிட்ட மேம்பட்டால் அங்கே வந்து அவங்கள்ட்ட மென்மையாக அதை எடுத்து சொல்ல முடியும். அந்த புரிதலை நம்ம விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், அங்கே அன்பாக சொல்லணும்னு நினச்சது வந்து எரிச்சலாகவும் கோபமாகவும் மாறிடும். அப்போ நம்ம வந்து ரொம்ப பழக வேண்டியிருக்கு. வெறும் வார்த்தைகளில் இல்லை. பொறுமைங்கிறது வந்து அவர் நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், இது வடை சொல்கிற மாதிரி, பக்குவமாக மாவை உளுந்த ஊற வச்சு முறையாக பக்குவமாக செஞ்சால் தான் அது வரும், இல்லைன்னா அங்கே வடை வராது. அது மாதிரி தான் பொறுமையும் முழுமையாக அது நம்ம தியானத்தோடு நம்ம கவனித்து செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயம். நம்மளுடைய மென்மையான உணர்வுகள் எல்லாம் எல்லாருக்குமே இருக்குது. யாருமே இந்த கொலை செய்கிறவன், கொள்ளையடிக்கிறவன் கூட, இந்த அரசியல்வாதிகளோ அல்லது இந்த பணத்துக்காக எதை வேணால் செய்கிறதுக்கு தயாராக இருக்கவங்க கூட, அவன் ஏதோ நல்லது செய்யணும்னு நினைக்கிறான். ஒரு 4 பேருக்காவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறான். குறைஞ்சபட்சம் தனக்காவது ஒரு மகிழ்ச்சி வேணும்னு நினைக்கிறான். இந்த சமூகத்தில் தன்னை யாரும் வந்து திட்டுறது யாரும் விரும்புறது இல்லை.
சக மனிதர்கள் எல்லாரும் நம்மளை நேசிக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் அதை பெறுவதற்கான முறைகள் இருக்குது பாருங்கள், அந்த முறைகள் தான் தவறாக இருக்குது. நம்மள்ட்ட இருக்க கொள்கைகளும் கோட்பாடுகளும் தான் தவறே ஒழிய ஒவ்வொரு மனிதனும் இறைநிலையில் சரியாக தான் இருக்கான். இவன் பயன்படுத்துகிற வழிகள் தான் தவறாக இருக்குது. இவன் வந்து தன்னை கவனிக்கணும், தனக்குள்ளே இருக்கிற உண்மையான இயல்புகளை கவனிக்கணும், அதை மேம்படுத்துறதுக்கான வழிகள், தன்னுடைய உண்மையான தேவை என்னன்னு ஒருத்தன் உணர்ந்துட்டான்னு வச்சுங்களேன், ஒரு மகிழ்ச்சி தான். உலகத்தையே நல்லா வச்சுருக்கணும், ஒரு கூட்டு வாழ்க்கை சமுதாயத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு கம்யூனிசம்ங்கிறது உருவாச்சு. ஆனால் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அந்த நாடுகளே பக்கத்து நாடுகளே தன்னுடைய கூட இருந்த நாடுகளையே அடிச்சுக்கிட்டு அதை சுரண்டி சாப்பிட்றதா மாறிடுச்சு. காரணம் என்னென்னா, இந்த முதல் அப்படிங்கிற கேபிட்டல் அதுதான் முக்கியம், அது யார் கையில் இருக்கோ அவங்க வந்து வெற்றி பெற முடியும்னு நினச்சாங்க. ஆனால் அந்த கேபிட்டலுக்குன்னு ஒரு தனி குணம் இருக்குது, அந்த பணத்துக்குன்னு ஒரு தனி குணம் இருக்குது. அது வந்து நம்மளுடைய இயல்பான குணங்களை அழிச்சிடுது. அப்போ நம்மளுடைய இயல்பான தேவைகள் என்ன? அன்பு தேவை. சக மனிதர்களோட ஒரு இயல்பான ஒரு ஒத்துசைவு வேணும், சக உயிர்களோட ஒத்து வாழணும், இந்த இயற்கையோட இணைஞ்சு வாழணும். இது வந்து அடிப்படை தேவை. இந்த அடிப்படை தேவையிலிருந்து தான் எல்லாமே உருவாகணும். நமக்கு உணவு, உடை, இருப்பிடம் இதெல்லாம் வந்து தேவை தான். அது எல்லாமே இந்த அடிப்படையில் தான் உருவாகக்கூடிய தனிப்பட்ட முறையில் நம்ம கோடிக்கணக்கில் சேர்த்து வச்சு வெறும் கார் பங்களா இருந்தால் யாராவது ஒருத்தர் நிம்மதியாக வாழ்கிறவங்களை காமிச்சிருவீங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. எல்லாம் பணத்தை வச்சுட்டு ஆடம்பரமாக வேஷம் காட்டுறாங்க. உண்மையான உறவுகளோ நட்போ அன்போ அங்கே இல்லை. ஏன் சொல்ல போனால் எங்கேயுமே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு இருக்குது. ஆனால் உண்மையில் என்னென்னா எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா இடத்துலையும் அன்பு இருக்குது. அதை பயன்படுத்த வழிகள், அதை வந்து நம்ம இன்னும் நல்லா பழகணும். மென்மையாக கொஞ்சம் கவனித்து நிதானம் சிந்திச்சோம்னு வச்சுங்களேன், நமக்கு வந்து வாழ்வதற்கான முறைகளை நம்ம கற்றுக்குவோம். சக மனிதர்கள் நேசிக்கிறது, பிற உயிர்கள் நேசிக்கிறது, அது வெறும் வார்த்தை கிடையாது. அது வந்து ஒரு பெரிய தியானம், ஒரு பெரிய படம் போட்டு எடுக்கிற மாதிரி, மனித குலத்தையே புரட்டி எடுக்கக்கூடிய விஷயம். அந்த அளவு நம்ம வந்து நம்மளை பக்குவப்படுத்தணும், இல்லைன்னா வந்து சரியாக வராது. நல்லது நண்பர்களே, சொல்லுங்கள். அந்த மெல்லிய உணர்வுகளை வந்து நம்ம கவனித்து அதை மேம்படுத்தணும்.